தினமலர் வணக்கம். இன்னைக்கு எந்த படத்துடைய திரை விமர்சனம் பார்க்க போகிறோம்னா டிராகன். அஸ்வத்தோடைய டைரக்ஷனில் இந்த படம் ரெடியாக இருக்குது. இந்த படத்துடைய ஹீரோவாக பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் முதல் படத்துலேயே 100 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் செய்த முதல் ஹீரோ அவர் தான் நினைக்கிறேன். அண்டு இப்போ அவருடைய 2வது படத்துலையும் அது கண்டினியூ ஆகும் அப்படின்றதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். எதனால் கண்டினியூ ஆகும் அப்படின்றது அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா, படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா படத்தோடைய செகண்ட் ஆஃப் கொடுக்குற அந்த வைப்ரேஷன் அப்படின்றது அப்படி இருக்குது. ஏன்னா இந்த படத்தோடைய ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறமா எல்லாரும் என்ன சொன்னாங்க, இந்த படம் டான் மாதிரி இருக்கும், டான் 2 மாதிரி இருக்கும், இல்லை பயங்கரமாக இந்த பேச்சுலர் மாதிரி ஒரு லவ் சப்ஜெக்டாக இருக்கும் அப்படின்னு நிறைய ஆங்கிள்ஸில் இந்த படத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. வாரணமாயிரம் மாதிரி அவங்களே கிண்டல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த படம் அப்படி எந்த ஒரு சாயலுக்குள்ளேயும் போகாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, முக்கியமாக நான் சின்ன வயசுலேருந்து ஹீரோஸ் எல்லாரையும் பார்த்துருக்கேன், ரசிச்சிருக்கேன், அவங்களுடைய மேடை பேச்சுகளை கேட்டிருக்கேன். அவங்க எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ரொம்ப மக்கான பையன், எனக்கு படிப்பே வராது, எனக்கு அந்தளவுக்கு மெமரி பவர் இருக்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நடிப்பில் எனக்கு தெரிஞ்சு மிக முக்கியமான பாயிண்ட் என்ன தேவைன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு மெமரி பவர் தேவை. அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் டைலாக்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த டைலாக்ஸும் உங்களால் ரியாக்ட் பண்ண முடியும். அப்படி மெமரி பவர் இல்லைன்னா அவர் ஒரு சரியான ஹீரோவாகவே இருக்க மாட்டார். அதனால் இவங்க எல்லாருமே நல்லா படிக்கிறவங்கன்றது அவங்களுடைய வேறு இன்டர்வியூஸ் இருக்குல்ல, அவங்கள பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு பிடிச்சவங்க, அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பேசும்போது அவங்களுடைய உண்மையான முகம் நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் என்ன காரணத்துக்காக இந்த ஹீரோஸ்லாம் நம்ம மக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய ஆடியன்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகிடணும். இந்த ஃபேன்ஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி மக்கான ஆட்கள்லாம் டார்கெட் பண்ணி பிடிக்கணும் அப்படின்றதுக்காக இப்படிலாம் பேசுகிறாங்க. முதல் முறையாக ஒரு ஹீரோ ஸ்டேஜில் ஏறி, ஏன்னா எல்லாருமே நல்லா படிங்க, நல்லா படித்தா மட்டும்தான் நம்ம லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாத்தையும் கற்றுக்கோங்க அப்படின்னு பேசின ஹீரோவாக நான் பிரதீப் ரங்கநாதன் அவரெல்லாம் பார்க்குறேன். வெறும் அவருடைய ஸ்பீச் மேடையில் மட்டும் இல்லாமல் அவருடைய படத்துலையும் அதை அப்ளை பண்ணியிருக்காரு. அதுதான் இந்த படத்தோடைய கதை. டிராகன் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நல்லா படிக்கிற பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணுறான். அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கான ரீசன் என்ன சொல்லுதுன்னா, இந்த கிளாஸ்லேயே பயங்கர பொறுக்கியமாக இருக்கான், 3 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிருக்கான், அந்த பையனை நான் லவ் பண்ணுறேன் அப்படின்றது சொல்லுது. இப்போ அவருக்கு ஹர்ட் ஆகுது. ஓகே, இப்போ நல்லா படித்தா எல்லாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது, இந்த கெத்தா பைத்தியகாரத்தனமாக பண்ணிகிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் தான் பொண்ணுங்களுக்கு பிடிக்குது அப்படின்னால காலேஜில் முழுக்க அப்படி ஒரு கேரக்டராக இருக்கார். அவருக்கு ரொம்ப ஒரு அழகான ஒரு லவ் செட் ஆகுது. இப்படி போய்ட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே காலேஜ் வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராரு. ஊதாரித்தனமாக சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் இந்த லவ் எண்ட் ஆகுது. அப்போ இவருக்கு லைஃபோடைய ரியாலிட்டி அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே முடிவு பண்ணுறாரு, பணம் சம்பாதிக்கணும், மாஸ் பண்ணுறோம். அதே மாதிரி குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அதுலேயும் ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க் போடுறாரு. என்ன இருந்தாலும் நம்ம பண்ண தப்பு எல்லாமே ஒரே சமயத்தில் நம்ம இந்த தப்பு பண்ண வேணான்னு விடுற நேரத்தில் நம்மளை வந்து போட்டு தாக்கிடும். அப்படி ஒரு சீக்வன்ஸை இந்த படத்தில் பண்ணியிருந்தாங்க. அங்கேருந்து இந்த படத்தோடைய ஹீட் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள்லாம் இருந்து பிரதீப் ரங்கநாதனுடைய கேரக்டர் இந்த படத்தில் எப்படி வெளியில் வருதுன்றதான் இந்த படத்துடைய கதை. அண்டு இந்த கதை மூலயமா ஆடியன்ஸுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்றது மிக முக்கியமான பாயிண்ட். ஆடியன்ஸுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, அப்பா அம்மா நம்ம மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க, அவங்க வச்சுருக்க நம்பிக்கைக்காகவாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரொம்ப நல்லவங்களாக இருந்தோம். அது ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2வது பாயிண்ட், நம்ம செய்கிற சின்ன தப்பு இருக்கும்ல, நம்ம எக்ஸ்கியூஸ் பண்ணி போகலாம். நம்மளே எக்ஸாம்பிள், ஒரு சிக்னலில் ரெட்டு விழுந்திருக்கும், நமக்கு பயங்கர அவசரமாக இருக்கும். அந்த அவசரமாக ஆனது காரணமும் நாமளாக தான் இருப்போம். நாம் லேட்டாக தூங்கியிருப்போம், லேட்டாக எழுந்திருப்போம். அந்த யோசனைகள்லாம் நமக்கு இல்லாமல் சிக்னலை க்ராஸ் பண்ணிட்டோம். ஆனால் நம்ம க்ராஸ் பண்ணுறதுனால நமக்கே தெரியாமல் யாருக்காவது ஏதாவது ஒரு பாதிப்பு நடந்திருக்கும், அவனோட லைஃப்பில் பெருசாக மாறி இருக்கும், அது நமக்கு தெரியவே தெரியாது. அப்படிப்பட்ட எந்த விதமான சின்ன மிஸ்டேக் கூட பண்ணிடாதீங்க அப்படின்றத இந்த படம் ரொம்ப தெளிவாக ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு போகுது. அதுக்கு இந்த படத்தோடைய டேரக்டர் கம் ரைட்டர் அஸ்வத்துக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். சூப்பராக சொல்லியிருந்தார். அதுவும் கடைசியாக அந்த 30 நிமிஷம்லாம் மிரட்டி இருந்தாங்க. பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். எப்போயுமே ஒரு படத்தோடைய கேரக்டரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அதோட சக்ஸஸ் பாயிண்ட் வரைக்கும் நம்ம காட்டுவாங்க, ஸ்டார்ட்லேருந்து அவன் எப்படி அவனுடைய வாழ்க்கையில் ஜெயிக்கிறான்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் ஜெயித்ததுக்கு அப்புறமா அவன் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணுறான். அந்த இடத்துல அவன் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா அவன் என்ன சொல்கிறான், ஓகே இதை நம்ம பண்ணது எல்லாமே தப்பு, அது எல்லாத்தையுமே எல்லாரும் முன்னாடியும் அந்த உண்மையை உடைக்கிறான். அதுக்கப்புறமா அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குல்ல, அது பயங்கரம். அந்த சீக்வன்ஸை அவங்க ஸ்டேஜ் பண்ண விதம் அப்படின்றது ரொம்ப அற்புதமாக இருந்தது. அண்டு நிறைய கேமியோ ரோல்ஸ் இதில் இருக்காங்க. எக்ஸாம்பிள், ஸ்னேகா இருக்காங்க, KS ரவிக்குமார் இருக்கார். இப்படி ஒரு லிஸ்ட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்க வர எல்லா போர்ஷன்ஸும் இந்த கதைக்கு தேவையான ஒரு போர்ஷன்ஸாக இருந்தது. ரொம்ப கரெக்டான சாய்ஸாக இருந்தது. காஸ்டிங்கில் இவங்கள ப்ளேஸ் பண்ணால் இந்த சீக்வன்ஸ் கரெக்டாக உட்காரும் அப்படின்றது யோசிச்சிருந்தாங்க. டுவர்ட்ஸ் த எண்டில் ஒரு கேமியோ அப்பியரன்ஸில் ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. இது வரைக்கும் நான் தமிழ் சினிமாவில் ஹாலிவுட் படங்கள் உட்பட நீங்கள் எந்த படம் பார்த்தாலும் அதில் ஒரு கேமியோ சீக்வன்ஸ் வருது அப்படின்னா
ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளை அந்த படத்தில் போட்டிருப்பாங்க. அப்போ தான் ஆடியன்ஸ் ஒரு மாதிரி பயங்கரமாக பிளாஸ்ட் ஆகி கத்துவாங்க. ஆனால் நீங்கள் இந்த படத்தை பாருங்கள், இந்த படத்தில் ஒரு கேமியோ ரோல் இருக்கும். அந்த கேமியோ ரோல் பயங்கரமாக ஆடியன்ஸ் கத்தி செலப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஆள் அப்படின்ற ஒரு ஃபீல் தான். அப்படி ஒரு மேஜிக்கலான ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸை பிரதீப் அண்ட் அஸ்வத் 2 பேரும் சேர்ந்து கொடுத்துட்டாங்க. லியான் ஜேம்ஸோடைய மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், சாங்காக இருக்கட்டும், மிக முக்கியமாக இந்த ஃபயருமா அப்படின்ற சாங்லாம் ஃபயராக வெடிக்குது. தியேட்டர் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறாங்க. அண்ட் அர்ஷத் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக இருந்தது. அவர் டான்ஸ்லாம் ஆடியிருக்காரு. அதில் அவருடைய எஃபர்ட் பயங்கரமாக இருந்தது. விஜய் சித்து இது வரைக்கும் அவர் நடித்த படங்கள் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும். அவர் ஏன்னா நடிக்கிறார்ன்ற மாதிரி யோசிப்பேன். ஆனால் இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காரு, அந்த மாதிரி நம்மளை இரிட்டேட் பண்ணாமல் டீசெண்டாக இந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவரையும் ஓவரால் படம் ஃபுல்லாக யூஸ் பண்ணாமல் எந்தெந்த இடத்துலாம் தேவையோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தார். அது ரொம்ப சரியாக இருந்தது. அது ரொம்ப கரெக்டாக இருந்தது. அண்டு இதை தாண்டி இந்த படத்தோட இந்த ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ ஃபேஸில் நார்மலான ரெகுலரான ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்ற ஒரு ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கு. எங்கே இது மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்வல் பாயிண்டில் ஒரு ஸ்பீடு போக ஆரம்பிக்குது இந்த படம். டக் 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 டக்குன்னு. எப்பயுமே ஒரு படத்தில் ஒரே ஒரு நல்ல சீக்வன்ஸ், ஒரே ஒரு நல்ல சீன், ஒரே ஒரு புது சீன் இருந்துட்டால் போதும், அந்த படத்தை ஓவராலாக ஃப்ரெஷ்ஷாக மாற்றிடும். இந்த படம் அந்த இன்டர்வல் பாயிண்ட்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக மாறுதுங்க. படம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஓடுது பாருங்கள் ஒரு ஓட்டம். குதிரை வேகத்தில் கட 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 கடன்னு ஓட்டி, அதுவும் டுவர்ட்ஸ் த எண்ட்லலாம் உங்களுடைய எமோஷனோடைய உச்சத்தில் உட்கார வச்சுறாங்க. கண்ணிலலாம் தண்ணி தேங்கிட்டு நிற்கிது. நீங்கள் ஃபேமிலியெலாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா அப்பா அம்மாலாம் விட்டுருக்கப்பா, ஏப்பா இப்படி பண்ணுறீங்க, நான் சீரியஸாக சொல்கிறேன். அப்படி ஒரு எமோஷனை ஒன்று கனெக்ட் பண்ணுறாங்க. மிரட்டி விட்டுருந்தாங்க. நான் ஓவராலாக ரொம்ப நாள் கழித்து ஒரு படம் ஸ்டார்ட் டு எண்ட் பயங்கரமாக ரசித்து, கண்டிப்பாக என்ன படத்தை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஃபேமிலியோடு இந்த படத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஒரு படம் இந்த டிராகன். அண்ட் இந்த படத்தில் ஒரு 2 லிப்லாக் சீக்வன்ஸ் இருந்தது. அந்த லிப்லாக் சீக்வன்ஸ்லாம் மறக்கடிக்கிற மாதிரி ஒரு செகண்ட் ஹாஃபை பண்ணது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இந்த ட்ரெய்லராக இருக்கட்டும், எல்லாருமே ஸ்டேஜ் பண்ண விதம் என்னன்னா, இது வந்து முழுக்க ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு கதை அப்படின்ற ஒரு ரேஞ்சில் தான் இதை பேக் பண்ணியிருந்தாங்க. ஆனால் படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா இது ஃபேமிலி படம்பா, பயங்கரமாக பண்ணிட்டாங்களேப்பா அப்படின்ற அந்த ஒரு எனர்ஜி நமக்குள்ளே வருது. பிரதீப் சாரோடைய ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேணாம். ஒரு மாதிரி எல்லா விதத்துலேயும் கலக்கிறார். எமோஷனாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், எக்ஸைட்டாகி அந்த கத்துற விஷயங்களாக இருக்கட்டும், இதையும் லவ் டுடே மாதிரியான நிறைய சீன்ஸ் இருக்குது. அந்த எல்லா சீக்வன்ஸ்லையும் அவர் பண்ணுற ரியாக்ஷன்ஸ். முக்கியமாக நான் ரொம்ப பயங்கரமாக ரசித்தது என்னென்னா, ஒரு சீக்வன்ஸில் இந்த இடத்த விட்டு போகவே முடியாதுன்னு தெரிஞ்சதுக்குமா பெல்ட்டெல்லாம் தூக்கி அடிச்சுப்பார். நீங்கள் அந்த சீன்லாம் படத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி என்ஜாய் பண்ணுவீங்க. மிரட்டி இருந்தார். அதுவும் ஒரு சிங்கிள் ஷாட்டில் அதை எடுத்து மறுபடியும் வேற ஒரு ஆங்கிளில் அதை ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதையும் அவர் அதே எனர்ஜியில் நடிச்சிருந்தார். ஏன்னா கட்டு அங்கே தெரிஞ்சுது. அதன் காரணமாக தான் எனக்கும் தெரிஞ்சிடும். ஓகே, இன்னொரு ஷாட்டும் போயிருக்காங்க. அதையும் அப்படியே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவ்வளோ சூப்பரான ஒரு ஆக்டராக ப்ரூவ் பண்ணிவிட்டு நம்ம முன்னாடி தொடர்ந்து ஒரு வெற்றிகரமான நாயகனாக வந்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓவராலாக நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்தது? அண்டு டெக்னிக்கலாக இந்த படம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், நடித்த ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும். ஒரு 2-3 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. ஒரு ஹீரோயினுடைய பேர் சொல்ல முடியாது கடைசியில். அண்டு 2 ஹீரோயின்ஸ், நம்மளுடைய அனுபவமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கயாலு ஜோஹர் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்களுடைய பேர், தப்பாக இல்லைனா. ரொம்ப குளறுபடியான ஒரு பேராக இருக்குது. ஆனால் அவங்க ரொம்ப அழகாக இருந்தாங்க. அவங்க வர சீக்வன்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருந்தது. ஒரு ஆளாக ரொம்ப திருப்திகரமான ஒரு படம் பார்த்து ஒரு ஃபீல் இருக்குது. இதை தாண்டி நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்களா, பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதேமாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது ரிலேட்டடாக வச்சுருங்க. பிரவீன் கேஎஸ். மறக்காமல் தினமலர் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.